வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phonerna Tamil. எக்ஸாக்ட்லி. நேத்தி வரல, இன்னைக்கு வந்துட்டாரு. ஆமா, ஒரு குதூகலத்தோட சந்தோஷத்தோட ஆமா பொலிவோட திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஆமாடா, சொல்லுங்க வாட்சன், ஃபர்ஸ்ட் நியூஸ். மோட்டரோலா டீசர் ஆரம்பிச்சிட்டாங்க. Edge 50 Fusion segments best design. வேற என்ன கமிங் சூன். என்னவா அது? அதான் Edge 40 Fusion மாதிரி எடுத்துச்சு. Edge 20 Fusionக்கு அப்புறம் நமக்கு Fusion வந்துச்சு. வரல. அதான் நியோ தான் வந்துச்சு. ஆமா, இப்போ வந்து Fusion வர போகுது அப்படி டீசர் போட ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான், இனிமே மார்க்கெட் காலி, நதிங்லாம் மறந்துருங்க. Snapdragon 7s Gen 2 ஆல்ரெடி எல்லாரும் மறந்துட்டாங்க. அது நதிங் 25000 ரேஞ்சில தான் இதுவும் எக்ஸ்பெக்டட். ஆமாமா, அது ரொம்ப காலமா 25000 ரேஞ்சில மோட்டரோலா போனே இல்ல. இப்போ வந்து வர போகுது. Edge 40 நியோ தான் சுத்திட்டு இருந்தது அந்த பட்ஜெட்ல. இப்போ அதுவும் கம்மி ஆயிடுச்சு இல்ல விலை. இப்போ இதுதான் இனிமே 20-25,000க்குள்ள 25000 7s Gen 2 செக் பண்ணுங்க. டீசர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து iQOO Z9X Vivo T3X. ஓ அதுதானா? அது May 16th வந்து லான்ச் ஆக போகுது. சரி, வாங்க வாங்க, ஒரே பேரு வேற பேரு, அதே ஸ்பெக்ஸ் அதே இது எல்லாமே அதே தான். ஸ்பெக்ஸும் அதே தான், அதே 6 Gen 1 எல்லாமே அதே தாங்க, பேர் மட்டும் வேறங்க. லைட்டா டிசைன்லாம் பின்னாடி அந்த இது வந்து கலர்ஸ் அந்த இது வந்து இது ஆகுது. அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் சேஞ்ச் கிடையாது. ஃபுல் டே ஃபுல்லி லோடடுங்க. ஏன்னா 6000 mAh பேட்டரி இருக்கான். ஸோ அதனால ஆல் டே பேட்டரி லைஃப் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அது என்ன உண்மைதான். ஃபுல்லி லோடட் மெயினாக வந்து இந்த டிஸ்பிளேக்கு இதுக்கெல்லாம் கிளைம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. IP64 ரேட்டிங்ஸ் கூட இருக்குது. அமேசானில் வந்து சேல் போகுது. அடுத்தது Asus Smart O மவுஸ் MD200. என்னது? மைக்ரோசாஃப்ட் மவுஸ் மாதிரியே இருக்குது இது பார்க்கறதுக்கு. இல்ல என்னென்னலாம் இருக்காங்க? கார்டு ரீடர்லாம் இருக்கா? கார்டு ரீடர்லாம் கிடையாது. எதுக்கு அங்கே ஸ்மார்ட் ஓ அப்படின்னு கால் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலையே. எதுக்கு ஸ்மார்ட்னு கால் பண்ணுறாங்க? ஏய், காதுல எல்லாம் வைக்கிறாங்கடா. ஃபோன் பேச முடியுமா என்ன? ஃபோன் பேச முடியுமாவா? ஒருவேளை ஃபோன்ல பேர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து காதுல வைக்கல, அது வந்து சும்மா ஏதோ கேரியிங் பேட் அப்படின்னு வருது. பேட் இல்ல, அது ஏதோ ஒரு தனியா கேரி பண்றதுக்காக ஒரு இது மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை கேது வச்சுக்கலாம். போர்ட்டபிள். டெய்லி யாராவது பேக்ல இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு போறாங்களே யாரா மவுஸ? இல்ல இந்த மாதிரி மவுஸ் எல்லாம் வாங்கி வாழ்க்கை தான் மாட்டின்னு சுத்துது. சரி, இது என்ன? இது நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை வந்து ரொம்ப ஸ்மார்ட்னு ஒண்ணு ப்ளூடூத்ல வேற ஏதோ ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க, உன் போனோடயும் பேர் ஆகும். அதான் எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்கு ஸ்மார்ட்னு வச்சிருக்கேன்? நார்மலா எல்லா மவுஸும் பண்ற மாதிரி தான் இதுவும் வேலை பண்ணுது. 4200 DPI இதுவும் நிறைய மவுஸ்ல இருக்கு. ஆமா, ஏதோ புதுசா ஏதோ அக்யூரேட் ட்ராக்கிங் கிளாஸ் இன்க்ளூடட். 12 months பேட்டரி லைஃப் தான் இருக்கிறதுலயே பெரிய விஷயம் போலடா. மவுஸ் கிளிக் அதுக்கு ஸ்மார்ட்டுக்கு என்ன இது? அது ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணும். எப்படின்னா நீ யூஸ் பண்ணாத நேரத்துல அதுவே பவர் ஆஃப் பண்ணிக்கும். இப்போ ஏஐன்னு எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்கல. ஐயோ, இந்த ஏஐ வந்து 2500 ஓவர் வாட்சன் இது. நான் ஒரு மவுஸ் வாங்கினேன் இப்ப 250 ரூபா. அமேசான்லயே இருக்கு, வயர்லெஸ் தான். வயர்லெஸ்ஸா? 250 ரூபா. ஆமா, 399 ரூபாய்க்கு நார்மலா அது இருக்கும். ஆஃபர்ல 250 ரூபாய்க்கு வந்துச்சு. என்ன கம்பெனி? ஜெப்ரானிக்ஸா இல்ல யாரும் தெரியலையே. அதுதான் போட்டு அடிச்சு பேக்குள்ள கிடக்கும். அதுதான் இல்ல 2500 ரூபா நம்ம 250 ரூபாய் எங்க இருக்கு? 10 பேருக்கு மவுஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். ஓகே ஓகே, இது ஆல்ரெடி சேல்ல இருக்கு, வாங்கி என்ஜாய் பண்ணிக்கோ. சீக்ரெட் பிளாக் கிரீன் டீ, அந்த கலர் பேர் கிரீன் டீ, என் பச்சை கலர். ஐயோ, பேர் வைக்கிறாங்க பத்தியா. அடுத்து சாம்சங் 2 சார்ஜர் வந்து பவர் பேங்க் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து 45 வாட் 20000 mAh, இன்னொன்னு வந்து 25 வாட் 10000 mAh வயர்லெஸ் சப்போர்ட்டோட. மச்சா இப்ப கூட பாரு, இப்ப கூட அவ்வளவுதான். 279 ரூபாய். போட்ரானிக்ஸ் நல்லாதான் வேலை செய்யுது, இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே உங்க இதுக்கு ஆர்டர் பண்ணி விடுங்க. அப்படியே ஆர்டர் பண்ணி விடுங்க. இப்போ லைவா அப்படியே டெலிவரி ஆகி இல்ல இப்போ லைவா அன்பாக்சிங் பண்ணி காட்டலாம். இவன் என்ன திடீர்னு அந்த யார் அது விக்கிட் 10 நிமிஷம் டெலிவரி. ஓ, அதெல்லாம் பண்றாங்களாடா 10 நிமிஷத்துல? விக்கி ஆக்சுவலா PS5 அந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம வீடியோ போட்டுக்கலாம். 10 நிமிஷத்துல வீடியோ ஹோம் டெலிவரி. இங்க இல்ல, சென்னையில வேற அது. சென்னையில இல்ல. சரி, ஆர்டர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இப்போ எப்படி பண்றேன்னு மட்டும் சொல்றேன். அப்படியே வயர்லெஸ் பவர் பேங்க் இருக்குல்ல, 10000 mAh வயர்லெஸ் பவர் பேங்க். அதுல வந்து 2 USB டைப் C போர்ட் இருக்கு,
25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, ஓடு. யூஎஸ்பி பிடி சப்போர்ட், சாம்சங்னால பிபிஎஸ் சப்போர்ட் கூட இருக்கு 25 வாட், சி சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்கு. ஸோ ஒயர்லெஸ் டிவைசஸ், ஸ்மார்ட் வாட்ச், இந்த டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஒயர்லெஸ்ஸாக 7.5 வாட்ல வந்து சார்ஜ் ஆகும். அடுத்தது இந்த ஒயர்டு பவர் பேங்க்கு, இது வந்து 20,000 mAh பவர் பேங்க்கு, பிடிஎஸ் யூஎஸ்பி பிடி 3.0 பிபிஎஸ் சப்போர்ட் கூட இருக்கு. ஒரு இதில் வந்து 15 வாட்டு, இன்னொன்று வந்து அப் டு 45 வாட் வரைக்கும் பவர் இருக்கு அப்படின்னு. ஸோ இதோட ப்ரைஸிங் தான் சாம்சங்னால விலை ரொம்ப அதிகம். ஸோ நார்மல் பவர் பேங்க்லாம் 1,500 ரூபாய் 2,000 ரூபாய்க்குலாம் இருக்கும். ஆனால் இந்த ஒயர்லெஸ் பவர் பேங்க், இதே மீல ஒரு ஒயர்லெஸ் பவர் பேங்க் இருக்குல்ல, அது எவ்வளோ? இது வந்து 3,499 சம்திங் டா மீல உள்ளது. இது வந்து 3,500 ஒயர்லெஸ் பவர் பேங்க் 10,000 mAh. இந்த 20,000 mAh வந்து 4,299. ஒருவேளை பிபிஎஸ்லாம் இருக்கிறதுனால விலை ஏற்றிட்டாங்களோ இருக்கலாம்டா. மற்ற பவர் பேங்க் எதுலையாவது பிபிஎஸ் சப்போர்ட் இருக்கா? 45 வாட்லாம் முன்னெல்லாம் 45லாம் கிடையாது, 35 தான் இருக்கு, பிடி தான் இருக்கு அதுவும். அதனால இது சாம்சங் எக்ஸ்க்ளூசிவ்னே வச்சுக்கலாம் பேசாம இதை. ஸோ மற்றவங்களும் இந்த மாதிரி லான்ச் பண்ண ரியல்மியில் இருந்தது அவங்களோட ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்காக 30 வாட்லாம். இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல அதெல்லாம். என்னடா வேற லெவலில் இருக்கு பார்க்கறதுக்கு, ப்ரைஸும் வேற லெவலில் இருக்கு. எல்ஜி சினிபீம் 120 இன்ச் 4K ப்ரொஜெக்ஷனோட இது வந்து ப்ரைஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஜூன்லேருந்து ஷிப் ஆகுதான் இந்தியாவில். நமக்கு எதுக்கு இந்த மாதிரி சீப் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு தேவையில்ல. 1,65,000 1,65,000க்கு 4K 120 இன்ச் ப்ரொஜெக்ஷனு, ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்ட்னால ரொம்ப பக்கத்துலேருந்தே வந்து இது பண்ணலாம். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 450,000. பர்ன் டைம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா வச்சா? எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் மாற்றணும் அந்த மாதிரி ஏதாவது? எவ்வளோ மணி நேரங்கள் அதை வந்து யூஸ் பண்ண முடியும்? அதுக்கப்புறம் RGB லேசர் சிஸ்டம்னு போட்டிருக்கு, இருக்கும் போல் இருக்கு. ஸ்ட்ரீமிங் சர்வீசஸும் பில்டினா, டிஸ்னி பிளஸ், பிரைம் வீடியோ அதெல்லாம் வந்து பில்டினா இருக்கு. ஏர் பிளேவும் பில்டினா இருக்கு, மிரர்காஸ்டும் பில்டினா இருக்கு. அது தவிர HDMI இருக்கு, USB Type C இருக்கு, 360 டிகிரி ரொட்டேஷனல் ஹேண்டில் கூட இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. லேசர் RGBனால இவ்வளோ காசுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இது வந்து மிட் ஜூன்லேருந்து வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வந்து கிடைக்கும். 2 years வாரண்டி கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம 150 ரூபாய்க்கு பார்த்துக்கலாம் வச்சா. 150 ரூபாய்க்கு ப்ரொஜெக்டரா? இல்லடா, நம்ம வெற்றி தேட்டரில் கூட லேசர் RGBன்னு தான் போட்டு வச்சிருந்தாங்க, அங்கே போய்க்கலாம். அது வந்து நீங்கள் தேட்டர் வரைக்கும் போகணும். இது வந்து வீட்டிலேருந்தே ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி எதுக்கடா ஸ்ட்ரீம்லாம் பண்ணிக்கிட்டு தேட்டரே போயிடலாம்டா. அவதான் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் வச்சிருக்காங்களே. அவன் 1000 வச்சிருப்பான், ப்ரொஜெக்டரே 1,67,000. அதை வாங்குறதுக்கு இருக்கிற காசெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வாங்க மாட்டான். அடுத்தது MediaTek Dimensity 9300 Plus. என்ன வந்துட்டாமா அது? இல்லடா, ஹெட்லைன்லயே இருக்குது. அட பாவி, சீரியஸ் ஹெட்லைன் தான். ஜப்பான்ல கூட செம்ம ஷார்டேஜா. ஜப்பான்லயா? ஆமாடா, பாப்கார்ன் மேக்கர்லாம் இப்ப அங்க சரியா வேலை செய்யலடா. பாப்கார்ன் மேக்கர்? ஆமா, இதை எடுத்து 4 பக்கம் ஒட்டி விட்டோன்னு வையே, உள்ள சீட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா 30 seconds ஹோல்ட் பண்ணா போதும், உடனே எல்லாம் புரிஞ்சிடும். ஆமா, இப்போ அதான் MediaTek கூட தான் செம்ம டைப் இருக்கு. ஸோ இது வந்து CPU கிளாக் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த X4 கோர் இருக்குல்ல, 3.25 3.4 ஆக்கிட்டாங்க. அது 4.4 கூட ஆகட்டும். இப்போ என்ன மேட்டர்னா, அந்த X5 எத்தனை இருக்க போகுது? அதே மத்தெல்லாம் அதேதான். அதான் அதெல்லாம் அதேதான் இருக்கு. பாத்தியா? X5 அதுல வரும். 9400. இது வந்து 9300 பிளஸ். கொஞ்சம் அப்படியே ஒர்க் லைக் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ஆனா சூடு பத்தல, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அது தவிர இந்த APU AI-க்காக 10% வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணிருக்காங்க. AI ப்ராசஸிங் வந்து 10% பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பார்ட்னர்ஷிப்லாம் போட்டிருக்காங்க. அலிபாபா, அந்த அலிபாபாவும் 40 திருடர்களும், மெட்டா, இவங்களோட AI இதெல்லாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இதுல ஆன் டிவைஸ் AI வந்து ரொம்ப ஃபாஸ்ட். ஆல்ரெடி நீயே ஒரு சுடுகாடு, இதுல நீ வேற போயிட்டு மெட்டா கூட GPU இது வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களாம். செகண்ட் ஜெனரேஷன் ஹார்ட்வேர் ரே ட்ரேசிங் ஸ்மூத்தா 60 FPS-லயே வந்து ரே ட்ரேசிங் வேற லெவல்ல வேலை செய்யுங்க. அது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு விளையாண்டல, வெளியில வச்சு விளையாண்டா எல்லாத்தையும் கரெக்டா சொல்லணும். என்னடா அது தவிர ISP அதெல்லாமே அதே தான். 18 பிட் ISP இருக்கு. கனெக்டிவிட்டி அதே கனெக்டிவிட்டி. அதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி தான் இந்த விவோ பார்த்தீங்கன்னா T3 சிப்னு சொல்லுவான். அப்படியே நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா மெரி சிலிக்கான்னு சொல்லிட்டு அவன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். எவனுமே இவங்கிட்ட இருக்க ISP யூஸ் பண்ண மாட்டாங்க. விவோ அவங்க தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறாங்க. அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போற விவோ X100S அண்ட் X100S Pro. என்னடா இது? X100 யூஸ் பண்ணா X100S யூஸ் பண்ணணும். இதே தான் நம்ம Xiaomi பார்த்தோன்னா 14T Pro அப்படின்னுவான். யூஸ் பண்ணியே ஆகணும். சரி, யூஸ் அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர ஐக்கூ Neo 9S Pro அதுலேயே வந்து இந்த 9300 தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க.
இதெல்லாம் இந்தியாவுக்கு வருமா? எக்ஸ்டெண்டட் வந்துச்சு, எக்ஸ்டெண்டட் எஸ் ப்ரோ வருமா? எக்ஸ்டெண்டடே வந்து விக்கல, எக்ஸ்டெண்டட் ப்ரோ. எக்ஸ்டெண்டட் அல்ட்ரா வருமா? அல்ட்ரா ரிலீஸ் ஆகுது அடுத்த வாரம். அது என்ன 1.25 லட்சமா தெரியாது. அது ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 நால காஸ்ட்லிங்கன்னு சொல்லுவாங்க. 8 Gen 3 600 MP பெரிஸ்கோப். 200 MP பெரிஸ்கோப்பா? ஆஹா, கேமரா நல்லா இருக்கும் போலயே. கேமரா நல்லா இருக்கும், பிரைஸ் தான் நல்லா இருக்காது. கரெக்ட் தான். அடுத்தது ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் அடுத்த ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஜூன் 6ஆம் தேதி ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன். ஜியோ ஏர்டெல் ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, வோடஃபோன் எப்படி ரெடியா இருக்கா? வோடஃபோன் லான்ச்சே பண்ணாமே வந்து இது பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நேத்து தான் பார்த்தேன். காசு இல்லைங்க. வோடஃபோன் யூசர்ஸ் வந்து சிம்பியன் போன்ல 3G+ யூஸ் பண்றாங்க. சரி, பிஎஸ்என்எல் யூசர்ஸ் என்ன பண்றாங்க? அவங்களும் 3G யூஸ் பண்றாங்க. வோடஃபோன்ல 3G இருக்குன்னு நேத்து தான் நான் பார்த்தேன். நிஜமா பிஎஸ்என்எல் 4G இருக்கா இல்லையா? இருக்கு. கோயம்புத்தூர் பக்கம், கன்னியாகுமரி பக்கம். சென்னையில எப்போ? சென்னையில ரொம்ப ஒரு வருஷம் சொல்லி 2 கிலோமீட்டர் இல்ல. சென்னையில நான் கேட்டேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்களாம். அதனால டக்குன்னு இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் பண்ண முடியல. டவர் வைக்கிறதுக்கு காசு இல்லை. டவர் எல்லாம் பிரச்சனையே இல்லடா. டவர் வைக்கிறதுக்கு காசு இல்ல. இப்ப லான்ச் பண்ணிட்டு ஒருத்தருக்கு மட்டும் 4G வந்துட்டு இன்னொருத்தருக்கு 4G வரலன்னா இப்ப கஷ்டமாயி போயிடும். பரவாயில்ல. இப்ப என்ன ஜியோலயும் ஏர்டெல்லையும் மட்டும் என்ன 5G எல்லாருக்குமா வருது? இந்த தெரு பக்கமா போனா 5G வருது, பக்கத்து தெருக்கு போனா 4G வருது, இன்னொரு பக்கம் போனா தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளேன்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து 5G ஸ்பெக்ட்ரம் 96,317 crores வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. BSNL 6G கீழே போட்டுருக்கு பாரு. BSNL 6G, ஏர்டெல், வோடஃபோன் இவங்கலாம் வந்து அப்ளை பண்ணி. அது ரெயின்போ காலனி அது வரும். எல்லா கேட்டகரிஸ்லயும் வந்து ஸ்பெக்ட்ரம் 800, 900, 1800 எல்லா கேட்டகரிஸ்லயும் 26 GHz ஸ்பெக்ட்ரம் எல்லாமே வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ இப்போ ரெனியூ பண்ண போறாங்களா இந்த எக்ஸ்ட்ரா இப்போ வாங்காத இடத்துலலாம் வாங்குறதுக்கு? அதுக்காக வந்து அரௌண்ட் 4,200 crores அப்புறம் 1950 crores இந்த இவங்க ஏர்டெலும் வோடாஃபோன் ஐடியாவும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்கு. ஜியோக்கு ஆல்ரெடி நிறைய இருக்கு போல் இருக்கு. ஸோ அதான் காம்படிஷன் வந்து ஏர்டெல் அண்ட் வோடாஃபோன் ஐடியா தான் நிறைய பீட் பண்ண போகிறாங்க. ஜியோ அந்த அளவுக்கு இது பண்ணாது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஏர்டெலுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஒடிஷா, பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இங்கெல்லாம் வந்து ரெனியூ பண்ணுமா. ஸோ வோடாஃபோன் வந்து வெஸ்ட் பெங்கால் அண்ட் யூபிஎஸ்ல வந்து ரெனியூ பண்ணுமா. அங்கெல்லாம் வந்து தேவை அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ டைம்லைன் என்னன்னா இப்போ வித்ட்ரால் இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. வித்ட்ரால் வந்து May 17th, ஃபைனல் லிஸ்ட் வந்து May 20th வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. ஓகே. அடுத்தது ஷாக்கிங்கான நியூஸ். இது ஐஃபோன் 15 Pro Max தான் பயங்கரமாக வித்திருக்கு. பெஸ்ட் செல்லிங் ஃபோன் இன் Q1 2024 வேர்ல்டு வைட். அப்புறம் ஏன் டிப் ஆச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆப்பிள்? அந்த அளவுக்கு விற்கல. போன அந்த 14 Pro Max அளவுக்கு விற்கல. இது நல்லா இருக்குல்ல, ஆனால் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. எங்களுக்கு விற்கல ஆனால் நல்லா வித்துருக்கு. என்னடா சொல்ல வரீங்க? இப்போ பாருங்க ஐஃபோன் 14 Pro Max எவ்வளோ வித்துருக்கு பாருங்க. இப்போ ஐஃபோன் 15 Pro Max 15 எவ்வளோ வித்துருக்கு பாருங்க. என்னையா நத்திங் ஃபோன் 2A இல்லையா? அது எப்படி இங்க வரும்? அதுதான்டா இருக்கு பெஞ்ச் மார்க். நத்திங் ஃபோன் 2A பெஞ்ச் மார்க். இங்க கிராஃப் போட்டா என்ன ஆயிடும்னா இவங்க கிராஃப்ல கண்ணுக்கே தெரியாதல குட்டி ஆயிடும். அதுக்காக நத்திங் இன்க்ளூட் பண்ணல. 15 Pro Max வித்திருக்கு, 15 வித்திருக்கு, 15 Pro வித்திருக்கு, 14 வித்திருக்கு, S24 Ultra, A15 5G-யா? இவன் யாரா இங்க நடுவுல? அவன் தான் எப்பயுமே வருவானே வருஷம் A54லாம் வித்திருக்கு. S24, iPhone 15 Plus வித்திருக்கு, S24, A34. இப்போ A35 இந்த வாட்டி நல்லா விற்கும்ன்றீங்க. இந்த தடவை S24 Ultra ஆக்சுவலா மேல ஜம்ப் அடிச்சிருக்கு. போன வருஷம் வந்து S23 Ultraவோட இந்த வருஷம் சீரிஸா S24 Ultra நல்ல சேல்ஸ் பண்ணாங்க. 1.9. ஒருவேளை ரொம்ப காலமா வெயிட் பண்ணி S23 Ultra வாங்காம S24 Ultra வாங்கணும்னு வெயிட் பண்ணி வாங்கியிருக்காங்களோ? வாங்கிருக்கலாம், நடந்திருக்கலாம். ஸோ 24% வந்து growth ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. 2020 வந்து இல்ல 2000 உங்களுக்குலாம் பர்சன்டே கிடையாது, எண்ணவே முடியாது. அதனால தான் லிஸ்ட்லயே இல்லை. ஆமா, அதான் எங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து பே ஆஃப் ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி பார்க்கலாம். பை. 2Aடா, HMDடா, சாக்குப்பைடா, உன்னை இப்ப அதுக்குள்ள கவுத்துறேன்டா. அதுக்குள்ளேயே கவுத்தி முடிச்சு வச்சிடலாம்.